Hello students, இன்னைக்கு kernel of a group homomorphism is a normal subgroup பார்க்க போறோம். Question வந்து show that a kernel of a group homomorphism is a normal subgroup of the group. இல்லைனா question எப்படின்னு கேட்பாங்க, prove that kernel of a homomorphism from the group G to H is a normal subgroup. So ரெண்டு questionம் same தான். இது ஒரு important question. இப்போ questionல 3 things இருக்கு. ஒன்னு kernel, next group homomorphism, next normal subgroup. அப்ப kernelனா என்னன்னு தெரியணும், group homomorphismனா என்னன்னு தெரியணும், normal subgroupனா என்னன்னு தெரியும். இந்த மூணு தெரிஞ்சாதான் இதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ kernel அப்படின்னு எடுத்தீங்கன்னா x belongs to G ஆ இருந்தா f of x equal to e dash. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ரெண்டு செட் இருக்கு G, H. இப்போ Gன்னு ஒரு செட் எடுத்துக்கலாம், Hன்னு ஒரு செட் எடுத்துக்கலாம். அப்போ Gல வந்து ஏவா இருந்தா இங்க என்னவா காமிக்கும்னா f of a காமிக்கும். f of a வந்து e டேஷோட மேப் ஆகுன்னு வச்சுக்கோங்க. இப்போ b எடுத்துக்கோங்க, bனா இங்க f of b, f of bயும் e டேஷோட மேப் ஆகுது. அப்போ இந்த ab வந்து belongs to the kernel f. இப்போ c எடுத்துக்கோங்க, c வந்து f of c ஆ இருந்தா அப்போ c மேப் ஆகல e டேஷ்ல. அப்போ இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ், எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த e டேஷோட மேப் ஆகுதோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து kernel f குள்ள இருக்கு. ஸோ அதான் டெஃபினேஷன் ஆஃப் கர்னல் எஃப். அப்போ ஜியில் வந்து ஒரு சில எலிமெண்ட்ஸ் இ டேஷோட மேப் ஆகும், ஒரு சில எலிமெண்ட்ஸ் வேற எலிமெண்ட்டோட மேப் ஆகும். ஸோ வேற எலிமெண்ட்டோட மேப் ஆகுறத எடுக்கக்கூடாது, ஒரே எலிமெண்ட்டோட மேப் ஆகுறது, அதுவும் இ டேஷ் மீன்ஸ் ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆஃப் ஹெச். ஸோ தட் இஸ் நத்திங் பட் கர்னல் எஃப். நெக்ஸ்ட் ஹோமோமார்பிசம். ஹோமோமார்பிசம்னா என்னன்னா எஃப் ஆஃப் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டெல் எஃப் ஆஃப் பி. இந்த ஏவும் பியும் belongs to G, இந்த f of Aயும் f of Bயும் belongs to H. So this is nothing but homomorphism. Next, normal subgroup. Normal subgroupனா என்னன்னா G star H star G inverse belongs to H. இதுதான் definition of a normal subgroup. இந்த Gயும் G inverseம் Gல இருக்கணும், H வந்து Hல இருந்தா H is a normal subgroup. இப்போ இந்த Hக்கு பதிலா நான் kernel F ப்ரூவ் பண்ணும். kernel F is a normal subgroup. அப்போ f of g h g inverse வந்து யார் கூட மேப் ஆகணும்னா e கூட மேப் ஆகணும். e கூட மேப் ஆச்சுன்னா நம்ம கர்னல் f என்ன பண்ணலாம், நார்மல் சப்குரூப் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். கர்னல் f எடுத்துக்கலாம். கர்னல் fல நான் வந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன், x belongs to g. அது யார் கூட மேப் ஆகுதுன்னா f of x equal to e டேஷோட மேப் ஆகுது. இது வந்து இட்ஸ் ஆல்ரெடி சப்குரூப் தான், ஆனால் நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா நார்மல் சப்குரூப்னு ப்ரூவ் பண்ணணும். So f of x equal to e dash. f of x equal to e dash na, e dash is a identity element of the set H. So f of x equal to e dash. Kernel f எடுத்துட்டோம். இப்போ இந்த kernel f வந்து நார்மல் சப்குரூப்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த kernel f தான் நார்மல் சப்குரூப் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன், ஒரு எலிமெண்ட் a எடுத்துக்கிறேன், ஒரு எலிமெண்ட் x எடுத்துக்கிறேன். x எலிமெண்ட் வந்து f of x equal to e dash. a எலிமெண்ட் வந்து மேப் ஆகாத எலிமெண்ட், x வந்து e டேஷோட மேப் பண்ணியிருக்க எலிமெண்ட். ஸோ ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய டாஸ்க் என்னன்னா கர்னல் f வந்து இட்ஸ் அ நார்மல் சப்குரூப் ப்ரூவ் பண்ணணும். நார்மல் சப்குரூப்னா என்னது, GH G இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு H. அப்போ ஹெச்சுக்கு பதிலாக நான் இங்கே கர்னல் எஃப் கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல கர்னல் எஃப் கொண்டு, அப்போ கர்னல் எஃப் கொண்டு வரணும்னா என்ன அர்த்தம், இது யார் கூட மேப் ஆகணும், இந்த எலிமெண்ட்ஸ் வந்து இ டேஷோட மேப் ஆகணும். மேப் ஆச்சுன்னா கர்னல் எஃப் இஸ் அ நார்மல் சப்குரூப் சொல்லலாம். அப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் எஃப் ஆஃப் இங்கே ஜிக்கு பதிலாக நான் ஏ எடுத்திருக்கேன், டெஃபினேஷனில் எக்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால எக்ஸ் star A inverse equal to, so f of A star x star A inverse is equal to, so இது already homomorphism இருக்கனால இதை break பண்ணலாம், f of A del f of x del f of A inverse. f of x என்னது, f of x is nothing but e dash, sorry f of x is equal to e dash. அப்போ f of x பதிலா e dash போட்டுக்கலாம். இப்போ f of A into e dash என்னது, f of A. So f of A del f of A inverse. Okay, so f of A inverse can also be written as f of A the whole inverse. இப்போ A del A inverse. Okay,
ஸோ A ஸ்டார் A இன்வர்ஸ் என்னன்னா E. அப்போ F of A ஸ்டார் F of A the whole inverse என்னது? That is nothing but E dash. So F of A del F of A inverse is nothing but E dash. அப்போ இந்த complete element யார் கூட மேப் ஆகுறாங்க? E dash ஓட மேப் ஆகுறாங்க. அப்போ AX A inverse belongs to kernel F. So GH G inverse belongs to H na H belongs to H. G and G inverse belongs to G. அது மாதிரி AX A inverse belongs to kernel F. இந்த Xன்றது kernel Fல இருக்கு. A inverse Gல இருக்கு. Therefore, kernel F is a normal subgroup of G. Hence, we have proved. Thank you, students. Have a great day.